தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. மண்ணையும் மனிதர்களையும் பக்குவப்படுத்தும் இறைவனின் பேரன்பை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கிறோம். சுயநலம், பாகுபாடு என்னும் குப்பைகளால் மண்டி இருக்கும் நம் சமூக நிலத்தை இறைவார்த்தை என்னும் நன்மலையால் நந்தவனமாக மாற்ற இன்று இறைவன் நம்மை அழைக்கிறார். வெறும் பலன் தரும் நன்மனமாய் மட்டும் வாழாமல் வறண்ட பிற நிலங்களையும் செப்பனிடும் உழவர்களாய் மாற வேண்டிய சமூக பொறுப்பை இவ்வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. கடினமான இதயங்களை மென்மையாக்கவும் தவிக்கும் படைப்புலகிற்கு விடியல் தரவும் இந்த தூய பலியில் மனமாற்றத்தோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்த எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, நானும் தூய்மை
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோடு அமைதி உண்டாகுக. புகழென்றும் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத என்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நின்றமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏகனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனுடைய வார்த்தை மலட்டு வார்த்தை அல்ல, அது வீரியம் மிக்கது. இறைவார்த்தை வானத்திலிருந்து வரும் மழைநீரைப் போன்று பலன் கொடுக்கக்கூடியது என்று கூறும் எசேயாவின் குரலுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கிறது. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10-11 முடிய. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி வருவதில்லை. அவ்வாறு என் வயலில் இருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடமிருந்து வருவதில்லை.
இது ஆண்டவரின் வருளும் மருள்வாக்கு. துன்பங்கள் இருந்தாது உன்னை காப்பவர் அழிவதில்லை, விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிரால் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அழிவதில்லை, உன் காலிடர் விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராக இணைந்திருப்பார். பகையின் வெள்ளம் இரவின் நிலவு தீமை செய்யாது அஞ்சாதே, புவியும் மழையும் புவியில் தோன்றால் தீமை செய்யாது தீராதே. கண்ணானது என்னாலும் காப்பான், கவலையோ கலக்கம் இனி வேண்டாம். ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அணுகாது, மலைபோல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஓரத்தில் பறவை காக்கின்றவர், வறுமை உன்னை விடுவாரோ, வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், பூமியின் விடுதலை தருவாரே. வானத்து பறவை காக்கின்றவர், வறுமை உன்னை விடுவாரோ, வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் தோன்று வீழ்ந்து போகாதே, தீமை செய்வார் சோர்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அணுகாது, மகிழ்வோடு சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே வாழவே, கலங்காதே வாழவே, அன்பானவரே அரவணைப்பார், கலங்காதே வாழவே.
துன்பங்கள் நீங்காது. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் கடவுள் தருகிற மாட்சிக்காக ஆவலோடு காத்திருக்கிறது. தூய ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமும் இறைமாட்சி பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறப்போகிறோம் என்று நம்பிக்கை கொடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராளாவோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரைமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 18 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமும் கடவுள் நம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது தம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் வார்த்தை விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் 9 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உபமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன.
வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோ கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, பல நேரங்களில் இந்த வாசகம் நமக்கு ஒரு மேலோட்டமான எண்ணத்தையே கொடுத்திருக்கிறது, அல்லது நாம் அந்த மேலோட்டமான எண்ணத்திலேயே இந்த வாசகத்தை பார்த்திருக்கிறோம். நாம் நல்ல நிலமா, நாம் முச்செடியா என்று மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். இனியவர்களே, இன்ற நாளிலே இந்த வாசகங்கள் நம்மை இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம்? நான் வளர்ந்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை நேற்றைய நாளை விட இன்றைய நாளில் சற்று முன்னேறி இருக்கிறதா? இதுதான் பல நேரங்களில் நமது கவலையாக இருக்கிறது. ரொம்ப எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குழந்தை வளர்ப்பு நம்மிடம் அல்லது உங்களிடம் ஒரு குடும்பத்தில் குழந்தை ஆணோ பெண்ணோ இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை குறித்து பெற்றோர்கள் கவலைப்படுகிறாங்க. என் பிள்ளை நல்லா வளர்றான், அதில் உங்களுக்கு சந்தோஷம். என் பிள்ளை நேற்றை விட இன்றைக்கி நல்லா பேசுகிறான், சந்தோஷம். சுறுசுறுப்பாக இருக்கிறான், சந்தோஷம். நல்லா படிக்கிறான், சந்தோஷம். அவனுடைய வளர்ச்சியை குறித்து கவலைப்படுகிற, அக்கறை காட்டுகிற பெற்றோர்கள் பல நேரங்களில் என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், அவன் என்ன பயன் தருவதற்காக வளர்கிறான் என்பதை குறித்து கவலைப்படுவதில்லை. வளர்றான், சந்தோஷம். எதற்காக வளர்கிறான்? என்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது, எதற்காக இந்த வளர்ச்சி, அதை குறித்து பல நேரங்களில் நாம் கவலைப்படுவதில்லை. அந்த வளர்ச்சியை, அந்த பலனை குறித்து நாம் கண்டுகொள்வதில்லை. அதனால தான் நான் நல்லா தானே இருந்தான், நல்லா தானே வளர்ந்தான், திடீர்னு இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி போயிட்டான்? என்னுடைய மகன் சின்ன வயசுலாம் நல்லா தான் இருந்தான், இப்போ தான் சரியில்லை, சேர்க்க சரியில்லை, ஊர் சரியில்லை, எப்பவும் ஃபோன்லேயே இருக்கானா, ஃபோன் சரியில்லை என்று சொல்லி பயன் தராததற்கு அவன் வளர்ச்சியை நாம் சரியாக செய்யாததுதான் காரணம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இனி இவர்களே, இன்றைய நாளினுடைய கிட்டத்தட்ட 3 வாசகங்களுமே வளர்ச்சியை குறித்து பேசவில்லை, பலன் தருதலை குறித்து பேசுகிறது. 3 வாசகத்திலுமே அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வளர்கிற வாழ்க்கை அல்ல, அது பரவி விரிகிற வாழ்க்கை அல்ல, பலன் தருகிற வாழ்க்கை. பலன் தர முடியவில்லை என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தேன். நீங்கள் பலன் தர வேண்டும், அந்த பலன் நிலைத்திருக்க வேண்டும். சும்மா வளர்றது இல்லை, சும்மா சேர்ந்திருக்கிறது இல்லை, சும்மா வாழ்ந்துட்டு போறதில்லை, அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இனி இவர்களே, எப்படி வளர்ச்சியையும் பலன் தருதலையும் நாம் பிரித்து பார்ப்பது? இன்றைய நாளின் செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். 4 விதமான நிலங்கள் சொல்லப்படுகிறது. முதல் வகையான நிலம் இது பாதை. பாதையில் விதைக்கப்பட்ட விதை, பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முச்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. பாதையில் விழுந்த விதைக்கு ஒரு வேலையும் கிடையாது, அதனால நினைச்சாங்க பறவை தூக்கிட்டு போயிடுச்சு. மற்ற 3 இடத்திலுமே விழுந்த விதைகள் வளர்ந்தன, முளைத்தன, வளர்ந்தன. ஆனால் பலன் தந்தது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை குறித்து நாம் ஏன் சந்தோஷப்படுகிறோம்? ஏனென்றால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் வெறுமனே வளர மட்டும் செய்யவில்லை, அவை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்கிறது. எனவே விதைகள் எங்கு விழுந்தது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, வளருதா அது குறித்து கவலை கிடையாது. ஆனால் பலன் கொடுத்ததா? பாறை பகுதிகளில் விழுந்த விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை விட வேகமாக வளர்ந்தது. அப்படிதான் விவிலியம் சொல்லுது. பாறை நிலத்தில் சில விதைகள் விழுந்தன, அங்கு வேகமாக வளர்ந்தது, ஆனால் வேற உள்ள போக முடியல, கருகிருச்சு. முச்செடிகளும் அதே தான், வேகமாக வளர்ந்துச்சு, ஆனால் முச்செடிகள் அதை விட வேகமாக வளர்ந்ததுனால அது அமைக்கிருச்சு.
நல்ல நிலத்தில் விழுந்ததுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அதனால வளர்ந்தது, வளர்ந்தவை பலன் கொடுத்தன. அப்போ வளர்ச்சி எல்லா இடத்திலும் கிடைக்கும், ஆனால் பலன் நல்ல நிலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம பிள்ளைகள் வளர்க்கிற பொழுது எவ்வளவு நல்லா வளர்றான்னு சொல்லி சந்தோஷப்படுற நம்ம, அவன் என்ன வாழ்க்கை வாழ்கிறான், அவன் பலன் தருவானா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சிருப்போம் அப்படின்னா என் பிள்ளைக்கு எதை செய்யணுங்கிறதுலையும் கவனமாக இருந்திருக்கும். பல நேரங்களில் பிள்ளைகளை வச்சுக்கிறோம், அவர்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், எங்கே போகிறான் எங்கே வாரான் கவனிக்கிறோமா? இல்லை. ஃபோன் வச்சிருக்கிறான், எதை பார்க்குறான்னு சொல்லி கவனிக்கிறோமா? இல்லை. ஏன்? என் பிள்ளை வளர்ந்துட்டான் போதும், வளர்ந்த பிள்ளை அவனே பார்த்துக்குவான். என்ன பார்த்துக்குவான்? அப்போ அந்த வளர்ச்சியை நோக்கிய பயணித்து நமக்கு என்ன வேலை இருக்குது? நல்ல இடத்தில் விதை விழுந்த உடனே விவசாயியை தூங்க போயிடுவானா? இல்லை. அவன் என்ன செய்யணும்? அதன் வளர்ச்சியை கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், வளர்கிற பொழுது களை எடுக்க வேண்டும், தேவையான பொறுத்துக்கு உரமிட வேண்டும், தண்ணீர் விடணும். அப்பந்தான் வளர்ச்சி, அப்பந்தான் அதனுடைய பலனை கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வளர்ந்துட்டான், விட்டுருதேன், அவங்களுக்கு அவன் பார்த்துக்கிட்டோம். அவன் பலனை குறித்து நம்ம என்ன செய்யல, கவலைப்படலை. இல்லையே வளர்க்கணும், அது கவலைப்பட்டோம், வளர்ந்த பிறகு விட்டாச்சு. அப்படி கிடையாது, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பலனை தரக்கூடிய நிலத்திற்கு, இடத்திற்கு எனது குழந்தையை, எனது வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டு போக வேண்டும். பலன் கொடுக்கலன்னா இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பலன் கொடுக்கல, இப்போ என்ன நிழலாவது கொடுக்கலாம், ஆனால் நிழல் கொடுக்கறது தான் அதனுடைய பலனாக இருக்கணும். இனி இவர்களை பல நேரங்களில் நம்ம அதோடு என்ன செய்தோம், மனதை திருப்தி அடைந்து விடுகிறோம். அப்படி அல்ல. பலன் தருகிற வாழ்க்கை என்பது எப்பொழுது தீர்மானிக்கப்படும்? அது ஆண்டவரிடம் செல்கிற பொழுதுதான் தீர்மானிக்கப்படும். எனவேதான் முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது, வானத்திலிருந்து மழையும் பனியும் விழுந்து அதனுடைய பணியை செய்வது போல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் இருக்கும், அது ஒருபோதும் நான் எதற்காக அனுப்பினேனோ அதை செய்து முடிக்காமல், பலன் கொடுக்காமல் ஒருபோதும் என்னிடம் திரும்பி வருவதில்லை. எல்லாருக்கும் கடவுள் உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார். அந்த உயிர் மூச்சை கடவுளிடம்தான் நாம் திரும்ப ஒப்படைக்கிறோம். திரும்ப ஒப்படைக்கிற பொழுது அது பலன் கொடுத்ததாக இருந்தால் மட்டும்தான் அது ஆண்டவரிடம் போகும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறக்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் யோசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, நீர் என்னை எதற்காக அனுப்பினீரோ அந்த பணியை நான் செய்து முடித்து விட்டேன், அந்த பணியை நான் நிறைவு செய்து விட்டேன். பலன் கிடைக்கிறதா? கிடைத்திருக்கிறது. இயேசு இறந்து விட்டார், இயேசுவை கொலை செய்கிறார்கள். ஆனால் என்ன பலன்? இயேசு கிறிஸ்து தான் ஒருவனாக அந்த பணி செய்வதற்காக வந்தார். ஆனால் தந்தையிடம் திரும்பி போகிற பொழுது 12 திருத்தூதர்களை ஏற்படுத்தினார். அதில் ஒருவன் இறந்து போகிறான், மத்தேயுவை சேர்த்துக் கொள்கிறார்கள். எனவே 12 திருத்தூதர்களை ஏற்படுத்துகிறார், 72 சீடர்களை ஏற்படுத்துகிறார். தனது பணியை அவர் எல்லாரோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இறைப்பணி செய்வதற்கான விளைச்சலை கொடுத்து விட்டுதான் அவர் தந்தையிடம் செல்கிறார். ஒரு கோதுமை மணி அல்லது நெல்மணி விழுகிற பொழுது அந்த ஒரு நெல்மணியிலிருந்து வருகிற கதிர்கள் ஏராளம். அதுபோல இயேசு கிறிஸ்து ஒருவராக மரிக்கிறார், ஆனால் அவர் கொடுத்த கனிகள் ஏராளம். கனிகளை கொடுத்தவராகத்தான் அவர் திரும்ப செல்கிறார். என் வாயிலிருந்து வந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் இயேசுவே அந்த வார்த்தை. தொடக்க நற்செய்தி நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது. 1 அதிகாரம் 14வது இறை வார்த்தை, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே கடவுளிடமிருந்து வந்த வாக்கு, வார்த்தை அவர் எதற்காக அனுப்பினாரோ தன்னோடு ஒப்புரவாக்கும்படி அனுப்பிய அந்த பணியை திறம்பட செய்து விட்டுதான் தந்தையிடம் திரும்புகிறார். எனவேதான் எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொல்லுகிறார். இறுதியாக, நான் உம்மிடம் திரும்பி வருகிறேன், என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். அப்ப இனி இவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நான் பார்க்க வேண்டிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கிறதா என்பதல்ல. எப்படியும் வளரும். ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா எப்படியும் வளர்ந்துடும், வளராமலாம் போயிடாது. ஒரு குழந்தைய பெற்றுட்டீங்கன்னா அது எப்படினாலும் வளரும். ஆனால் பலன், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. இதை மையப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிற எவரும் அதை இழந்து விடுவார், எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தன் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வளர்ச்சியை நோக்குகிறவர்கள் தனக்காக வாழ்கிறவர்கள், ஆனால் இறையாட்சி பணிக்காக, இயேசுவிற்காக, திருச்சபைக்காக வாழ்கிறவர்கள் தங்களுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, அவர்களுக்கு அணி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அதுதான் 2ஆம் வாசகம் சொல்கிறது. படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் அது எதிர்நோக்கை ஒருபோதும் இழந்து விடாமல் தான் மாற்றியுறுகிற நிலைக்காக,
தானும் கடவுளுடைய பிள்ளை என்கிற நிலையை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். எது கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, எது கடவுளுடைய பிள்ளைக்குரிய வாழ்வு என்று சொன்னால், எவர் ஒருவர் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காகவும் இணைந்து வாழ்கிறாரோ அது கடவுளுடைய பிள்ளைக்குரிய வாழ்வு. கடவுளுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த கொட்டிலை சேராத ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, அவற்றிற்காகவும் இறப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். மானிட மகன் தொண்டுகளை ஏற்பதற்கல்ல, தொண்டுகளை ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு, தன்னுடைய இனத்தினுடைய மீட்புக்கு என்று சொல்லவில்லை, பலருடைய மீட்புக்கு ஈடாக தனது உயிரை கொடுக்க வந்தார். அவர் இயற்கை அது தனக்காக வாழ்வதல்ல, தன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் வாழக்கூடியது. அப்போ இயற்கை ஒருவேளை பயனற்ற நிலைக்கு கடவுளால் உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அது எதிர்நோக்கை உள்ளடக்கிறது. என்ன எதிர்நோக்கு? எல்லா மனிதருக்குமான ஆசீர்வாதமாக நான் இருப்பேன், எல்லா மனிதருக்கும் பயன் தரக்கூடிய வாழ்க்கை நான் வாழ்வேன். அதுதான் கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை. அப்போ விதை என்பது வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, பலன் கொடுப்பதற்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வளர்ச்சியை பெற்றிருப்பதற்கு அல்ல. நிறைய பேர் குடும்பத்தை சேர்ப்போம், நிறைய குடும்ப காடை பெருக்கிக்கிடுவோம், அல்லது நிறைய பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்போம், இந்துல இருந்தாங்கன்னா அவங்களை கன்வெர்ட் பண்ணி திருமுழுக்கு கொடுப்போம். அது மட்டும் கிடையாது. திருமுழுக்கு பெறுகிற நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா, கடவுளோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? அதுதான் மாட்சி, அதுதான் மீட்பு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தான் இன்றைய நாளில் 3 வாசகம் தருகிறது. எனவே வளர்ச்சியை மட்டுமல்ல, பலன் தருகிற வாழ்க்கை வாழ முற்படுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணுபவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொன்னியின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இனியவர்களே, நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். நாம் ஒன்றிணைந்து தொடங்கும் மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திருச்சபை தலைவர்கள் இறைவாட்டை காட்டும் ஒளியில் நடந்து இறை மக்களுக்கு சீரிய முறையில் போதியத்தை நல்வழிப்படுத்துவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். வார்த்தை மனு உருவான இறைவா, ஒவ்வொரு திருப்பலியிலும் வார்த்தையாக வந்து எங்களை ஆட்சிப்படுத்துகின்ற இயேசுவை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து அன்பு செய்ய திருவிவிலியத்தின் மீது பற்று கொண்டு வாசிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டு மக்களை நலமான பாதையில் வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இக்காலத்தில் படுகின்ற துன்பங்கள் எதிர்காலத்தில் வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்பதை உணர்ந்து துன்பங்கள் துயரங்களை கண்டு துவண்டு போகாமல் துணிவுடன் செயலாற்றவும், பலன் தராத பாறை நிலமாகவோ வழியோரமாகவோ முட்புறதாகவோ எங்கள் வாழ்க்கையை வீணாக்காமல் 100 மடங்கு பலன் தருகிற நல்ல நிலமாக நாங்கள் நிகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று திறப்பில் இருக்கின்ற எம் பீடச் சிறுவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நன்கு படிக்கவும், இறைவனின் பிள்ளைகளாக வாழவும் வளரவும், பீடச் சிறுவரின் பாதுகாவலரான எம் புனித பெர்க்மான் சார்லப்பரை போல செய்வன தெரிந்து செய் என்ற வாக்குறுதிக்கேற்ப பணியிலும் இறை நம்பிக்கையிலும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானும் வந்தேன் எத்தனை வீரர் எத்தனை நாகங்கள் எதிரிக்கு அனுப்பினேன். நான் தேடும் அவையெல்லாம் நானளவு படைப்பினிலே தேவரோடு என்றும் நானும் வாழத்தான் எங்கள் தேவரோடு என்றும் நானும் வாழத்தான். அத்தனை போவாய் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். எத்தனை நாவுகள் எதிரிலே அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர். மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவனின் திருச்செந்தாரியே, இருக்கும் உலகின் பாவம் போகும் இறைவனின் திருச்செந்தாரியே, இருக்கும் உலகின் பாவம் போகும் இறைவனின் திருச்செந்தாரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவோடும் தெய்வம் உறவோடு வந்தாம் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம் உறவோடும் தெய்வம் உறவோடு வந்தாம் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம் உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம் உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம் உறவோடும் தெய்வம் உறவோடு வந்தாம் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம் கிளை கொண்ட மன்னார் மனக்கோலம் பாட விரகோடு உனை தேடினேன் விழையேண்டும் நீங்க நேரங்கள் நீங்க நான் இங்கு புறப்பாடினேன் கிளை கொண்ட மன்னார் மனக்கோலம் பாட விரகோடு உனை தேடினேன் விழையேண்டும் நீங்க நேரங்கள் நீங்க நான் இங்கு புறப்பாடினேன் தாராயோ நெஞ்சம் தாராயோ நெஞ்சம் தாராயோ நெஞ்சம் தாராயோ நெஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன் உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவோடும் தெய்வம் உறவோடு வந்தாம் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம் கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, புனித பெர்க்மான் சல்லப்பரே, இயேசுவினியவர்களே, இன்றைய நாளில் நாம் ஆண்டின் பொது காலம் 15ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இவ்வாறு திரு அவையினுடைய விழாக்கள் 13/7/2026 திங்கட்கிழமை புனித ஹென்றி நினைவு,
14/7/2026 செவ்வாய்க்கிழமை புனித கமிலஸ் தே லெல்லிஸ் நினைவு. 15/7/2026 புதன்கிழமை புனித புனவெந்தூர் நினைவு. 16/7/2026 வியாழக்கிழமை கார்மேல் மலை புனித கன்னிமரியான் நினைவு. 18/7/2026 சனிக்கிழமை புனித அப்போலினாரிஸ் நினைவு. 19/7/2026 ஆண்டின் பொது காலம் 16ஆம் ஞாயிறு. இவ்வார திருப்பலிகள்: 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு கள்ளியூரில் திருப்பலி. 14/7/2026 செவ்வாய்க்கிழமை காலை 5:45 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. 15/7/2026 புதன்கிழமை காலை 5:45 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. 16/7/2026 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பங்காலயத்தில் நவநாள் திருப்பலி. 17/7/2026 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஏமன்பட்டியில் திருப்பலி. 18/7/2026 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு லோயரா எல்சியத்தில் திருப்பலி. 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 5:45 மணிக்கு ராமநாதபுரத்திலும், காலை 7 மணிக்கு சங்கனாபேரியிலும், காலை 9 மணிக்கு பங்காலயத்திலும், முற்பகல் 11:30 மணிக்கு குருசுமலை மாதா அருள்தலத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். இந்நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்த பீடாச்சிராருக்கும் அவர்களுடைய வழிகாட்டிகளான திருவாளர் விக்டர் ஜெர்மான் மற்றும் பிரதீப்பிற்கும் நன்றிகளையும் பாராட்டுகளும் கரோலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பு செய்வோர் மறைக்கல்வி மாணவ மாணவியர். திருப்பலிக்கு பின் அன்பிய பொறுப்பாளர்களோடு ஒரு 15 நிமிட கூடுகை நடைபெறும். திருவிழாவிற்காக நாம் செய்கிற செயல்பாடுகளை குறித்து உரையாடுவதற்கு நீங்கள் வேகமாக வந்து உட்காந்துட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் முடிச்சு நம்ம எடுத்துடலாம், கிளம்பிடலாம். இனியவர்களே, நமது பங்காலய ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் மாதம் 7 முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. திருவிழா காலத்திற்காகவும் தயாரிப்பு காலத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தார் பங்கு உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நினைவுபடுத்துகிறேன். பங்கு உறுப்பினர் அட்டையை தயவு செய்து மாதம் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே மொத்தமாக கட்டுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், பங்கு தந்தையை சந்தித்து கட்டுறது கஷ்டம், எனவே உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களும் கட்டிக்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பழு சுமை வராதுன்னு சொல்லியிருந்தோம். அதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே தயவுசெய்து நீங்கள் அந்த பங்கு உறுப்பினர் அட்டைக்கான அந்த பங்களிப்பை நீங்கள் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிழா காலத்திலே அது பங்கு தந்தைக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இனியவர்களே, திருவிழா கொடியை அன்பளிப்பு செய்ய விரும்புகிறவர்கள் முன்வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவிழா காலத்திலே திருமணம் முறைப்படுத்துதல், தாலி மந்திரிக்க விரும்புவோர், குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்னதாகவே உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களிடம் அந்த கடிதத்தை பெற்று நீங்கள் பங்கு தந்தையை அணுகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திருப்பலிக்கு பின் வழக்கம் போல ஞாயிறு மறைக்கல்வி, பீடச்சிரா கூடுகை, இளம்பெண்கள் இயக்கம் நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றில் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அதை பாமாரியாக